மறுபடியும் ஒரு முறை போடுவோம். இன்னும் 2 பேரும் செல்ல மாதிரியே நிற்கிறானுங்க. பிஆர் போகலாம் தானே சொன்னேன். இவன் ஆய் காமிக்கிறான். இவன் அப்படியே நிற்கிறான் ஏதோ ஆஃப்லைன் மாதிரி. என்னமோ டவுன்லோடுன்னு கேட்குது. டவுன்லோட் கொடுப்போம். ஓ அந்த 2 பேர் அந்த ஒரிஜினல் என்ன இது போட்டிருக்காங்க. ஒருத்தன் வந்துச்சு, இன்னொருத்தந்து வந்துச்சு. ஸ்டார்ட் கொடுங்கடா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா மாதிரியும் பண்ணுவானுங்க. 2 பேர் கொடுத்துருவானுங்க, இன்னொருத்த கொடுக்க மாட்டான். பாரு எனக்கு ஸ்டார்ட் வரவே இல்லை, எவனொருத்த கொடுக்கல. இவன் விஜய் இந்த சொன்னல, இவன் 2 அமௌண்ட் வச்சுருக்கான் பா. ஆனால் இந்த கன்ஸ்கின்லாம் என்கிட்ட இருக்கு. அமௌண்ட் எப்படி தந்தான் தெரில. இவன் கோடா வச்சுருக்கான். அவன் வச்சுருக்கிறது ஓரியனு சும்மா அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் ஆக்டிவ் ஸ்கில் என்ன வச்சுருக்கோன்னு தெரில, பார்க்கணும். ஸ்டார்ட்டே கொடுக்க மாட்டுறானுங்க. நீங்கள் கோவப்பட்டு போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே, குத்துருவானுங்க. குரூப் இருங்க. டேய் ஒழுங்காக கேட்குதாடா, ஆன் பண்ணுங்கடா. மைக் ஆன் பண்ணி கூட சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எவன் கொடுக்கலையோ அவன் கையில் சத்தான் பாருங்க. டேய் குட்ரா. நான் அவன் வழியே போகலாம். அவன் வழியே போயிட்டான். அவனுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துதான் சொன்னான் என்கிட்ட. வீடு பக்கத்து வீடு தான். அவன் பேசிட்டு வரான். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மேட்ச் ஆடுங்கண்ணா. நானும் இவனும் ஒரு மேட்ச் போடுறோம். பிஆர் ஓ சரி சரி. ஹாய் அமௌண்ட்லாம் போடுறான். ஹேண்ட் டைட்டாடே. அப்படா வந்துச்சு. ஒன் இயர் ஓல்டா. எவனும் கிடைக்க மாட்டான். 3 2 1 குதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை மறந்துடாதீங்க. எனக்கு எக்ஸாம் வருது. நான் அவ்வளோவா வீடியோ போட வாய்ப்பு இல்லை. போட்டால் போடுவேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா வீடியோ எடுத்து வச்சுருவேன், அப்புறமா போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம்லாம் இது டேர்ம் எக்ஸாம் வேறு. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்னன்னே தெரில. இல்லை இறங்கும். என்னடா லைட் நின்றுச்சு. இப்போ வரும் அந்த இதுங்க. அந்த இது எது செலக்ட் பண்ணுவான் ட்ராக்கர். ஐயோ எனிமி எனிமி எனிமி. ஒருத்தன் அடிக்கிறான். ஓடிடு. ஏன் இங்கே நின்றுங்கிறேன். ஐயோ அடிக்கிறான் 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 அடிக்கிறான். கிழிஞ்சுது. ஏன் ஒருத்த முன்னாடி உட்காந்துச்சுண்ணா. அவள் தான் முடிஞ்சிச்சு. முன்னாடி ரிவே பண்ணி விடுவானா. டேய் ஹார்ட்டில் பக்கத்தில் இருக்குடா. மார்க் பண்ணுறேன்டா. போய் உட்கார்றா. டேய் அங்கே தான்டா இருக்குது. போயிடுறா. இப்போ சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். மொத்தால முடிச்சிருவாரா பீக்கில் இருக்குது எல்லாரையும். அடி வாங்கி தான் தோற்றுருன்னு நினைக்கிறேன். ஹார்ட்டில் உட்காரான்னா என்ன பண்ணுறான் இவன். டே நேற்றுக்கு ஹார்ட்டில் உட்காந்துதான் அந்த ரிவர்ட் ஆகிருக்குண்டா. அவ்வளோதான் தோத்துட்டோன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எப்பயாவது ஏறுறானே இவன். ஐயோ என்னடா யாரா நீ. டி நான் சொன்னலே ஒரு பாட்டு நண்பர்களே. இருங்க. என்னமோ பண்ணுறான் இவன். இவனை பார்க்கறது ரொம்ப தொல்லியாக இருக்குது. யாரா இவன் அப்படியே நிற்கிறான். சரி அவன் போவான். அவன் போவான். போன்ற மாதிரி
இது என்ன தெரியும் வேணாண்டா சேஃப்டான்னா நான் கத்துற மைக்கில் அப்போ கூட போடாடே நான் பிளேயர்றான்றான் இன்னும் கிழிக்கிறான். நீங்கள் பாருங்கள் எனிமி வந்துட்டான். இத்தனை லைஃப் வச்சுட்டு இவர் கிழிப்பார். நான் தான் சொன்னல என் பாட்டுன்னு பாருங்க. நம்பர் 1 பாட்டு. நம்ம இன்னொரு மேட்ச் போவோம். அது மாதிரி இன்னொருத்தர் வராரான்னு கேட்போம். ஜோர்கள் என்னடா வழியே போயிட்டான். ரெக்கார்ட் கொடுத்துட்டான். ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டான். ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நான் எத்தனை முறை டேப் பண்ணுறேன் பாருங்களேன். அவனுக்கு ஸ்டார்ட்டே பண்ண மாட்டானுங்க. அப்பாடா ஸ்டார்ட் பண்ணிட்டானு. இவங்க அப்படிதான் நண்பர்களே. டைமிங்லாம் கரெக்டாக வந்துடுவானுங்க. இந்த ஸ்டார் கொடுக்குறது தான் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவானுங்க. படா வந்துருச்சு. யார் அது 1 இயர் ஓல்டு யாருமே இல்லையா? அது போன மேட்ச்சில் சாரிச்சு. ஐயோ நான் இதுலேயே வரேன். யாரா அவன்? இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் வந்துருக்குது. அவர் என்கிட்டே கொடுத்துட்டாரு. பீக்கெலாம் வேணாம். போன தடவை மாதிரி அடி வேணும் வரதுக்கா. பீமா சக்தியே போகலாம். போன மேட்ச்சில் பீக்கில் அந்த இதே மாதிரிலாம் லைட் எரிச்சுது. அது எடுத்துட்டு அடி வாங்கியிருப்பான். இந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு அதை எடுத்துருவோம். லைஃப் காலி, பாதி காலி. ஸ்னைப்பர் கட்டிடுச்சு, கிழிஞ்சிது. அப்பாடா யூஎம்பி கிடச்சிது. ஓ யாரும் நம்ம ஃப்ரெண்டு வச்சுன்னுக்குறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாரோ. இன்னொருத்தர் அடிக்கிறான். அதான் 2 பேர் சொன்னல. அவனை அடிக்காமல் இவனுக்கு என்ன வேலை? தப்பிச்சிட்டாடா. எவ்வளோ பெரிய பிளேயரு என்கிட்டே தப்பிக்கிற சார். செத்துட்டாய். யூஎம்பி அப்கிரேடில் குறைச்சிட்டானுங்க பவரை. மிதிக்காக யூஎம்பிலாம் வச்சுருந்தா செத்துருப்பாங்க. லாங் ரேஞ்சில் தான் எவ்வளோ தூரமாக தண்ணி வந்தாலும் அடிக்கும். இது இன்னும் வேஸ்ட்டாக இருக்குது. எதுனா புல்லட்டு கன்று இந்த மாதிரி இருக்கா? அப்பாடா நம்மளுக்கு பிடிச்ச தாம்சன் இருக்குது. அவள் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏகே பிடிக்கும். மார்க் பண்ணலாம் இருங்க. ஏகேனோடனே ஓடி வருவான் பாருங்க. இப்போ நான் சொல்ல பாருங்க. நான் வந்தா பாருங்க. இன்னொருத்தர் எங்கே போனார்? நம்மளுக்கு தேவையே இல்லை. சரி வரே இருக்கட்டும். வர மாதிரி எங்கன்னா லூட்டு போட்டுக்கலாம். எதுவுமே இல்லை, வேஸ்ட்டாக இருக்குது இந்த இடமே. இதை வந்துட்டார் 3 பேரும். நாங்கள் 3 பேரும் இங்கே தான் இருக்கோம்.
இன்னொருத்தன் ஓடிடுறாங்க எங்கேயாவது. இவர் எங்கேயும் இங்கே உட்காந்துருக்கிறாரு. டேய் எங்கடா போகிறீங்க? டேய் வெறுப்பேற்றி நிற்காதீங்கிறா என்ன. எல்லாம் தொங்கலாம் வாங்க. எல்லாம் தைரியமாக பீக் போகிறோம். ஐயோ அவனுக்கு முன்னாடியே போயிட்டானுங்க. அவ்வளோதான். இங்கே அனிமல் வருவாங்க பாருங்க. நான் சொல்ல தேவரா கேட்டானா சொன்னான்னு அர்த்தம். அதுவே அவன் சொன்னானா இன்னையில இருந்து மீன் பிடிக்க மட்டும்தான் எல்லாரும் கடல்ல இறங்கணும். கடைசியில் நாம பூசிட்டார் நம்மளுக்கு. கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் எடிட் பண்ணி அப்படியே மாசு காமிக்கலான்னு பார்த்தா நம்மளை அசிங்கப்படுத்திட்டான். சரி இப்போ என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட போட்டு காமிச்சிருப்பேன். பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.